கிறிஸ்துவுக்குள்ள அன்பான தேவஜனங்களே, மீண்டுமா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கிரைஸ்ட் சர்ச் இன்டர்நேஷ்னல் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். ஐ ஹோப் யூ ஆல் பிளஸ்ட். எல்லாருமே இந்த சேனல் மூலமாக தேவனுடைய வார்த்தையை நாங்கள் ஷேர் பண்ணுறத நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். இதை கேட்டு நீங்கள் பிளஸ் ஆகிருப்பீங்கன்னு கர்த்தருக்குள்ள நாங்கள் தேவனை ஸ்தோத்தரிக்கிறோம். ஸோ இட்ஸ் எ கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. எங்களுக்கு கூட உங்களோடு கூட இதோடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்றதுக்கு இந்த பிளாட்ஃபார்ம், இந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் எவ்வளோ பிளெஸ்ஸிங்காக இருக்குது. நம்ம கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறோம். இன்றைக்கு கூட உங்களை வரவேற்கிறோம் டு லிசன் த வேர்ட் ஆஃப் காட். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாளில் கூட என்னோடு கூட இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறதான நம்முடைய பிள்ளைகளுக்காக நான் ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த வார்த்தை அவருடைய இருதயங்கள் ஆண்டவரை கிரியை செய்வதாக, அவங்களுடைய வாழ்க்கையில விடுதலையும் சந்தோஷமும் பரிசுத்த ஆவியின் தொடுதலும் உண்டாகும்படியாய் நான் செபிக்கிறையா. கத்த நீங்க இடைப்படுங்க. கர்த்தருடைய வார்த்தை எங்களை ஆண்டவரே சேஞ்ச் பண்ணுவதாக கருத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நாளில் கூட நான் கலாத்தியர் புஸ்தகத்திலிருந்து உங்களோடு கூட ஒரு வார்த்தையை நான் பேசணும்னு நான் நினைக்கிறேன். கலாத்தியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 17 20 வசனம் வரைக்கும். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டுமென்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாயிருக்கிறது. ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. அவை யாவன: விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லிசூன்யம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பது இல்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த இடத்துல கலாத்தியர் புஸ்தகத்தில் நம்ம பார்க்கிறோம், மாம்சத்தின் கிரியைகள் ஆவியினாலே நடத்தப்படுவது. ஸோ இந்த ரெண்டு காரியத்தை நம்ம பார்க்குறோம். மாம்சத்தின் கிரியைகளும் ஆவியினால நடத்தப்படுவதும். இன்னொரு வசனத்தை வாசித்து நான் உங்களுக்கு இதை விளக்க விரும்புகிறேன். 1 யோவான் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15 17 வசனம் வரை. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகளெல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போம். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். இங்க 1 யோவான் புஸ்தகத்துல பார்க்கிறோம், மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இந்த 3 காரியத்தை யோவான் எழுதுறாரு. உலகத்தின் ஆசை அவருங்க வரும்போது இங்க நம்ம கலாத்தியர்ல மாம்சத்தின் இச்சையை கொடுத்து பார்த்தோம். யோவான் அதை இன்னும் கொஞ்சம் விளக்குறாரு. என்ன? மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இது இந்த உலகத்திலிருந்து உண்டானவைகள். இதுல அன்பு கூறாதீங்க. அப்போ இந்த உலகத்துல தான் நம்ம வாழ்றோம். உலகத்துல தான் நம்ம ஜனங்களை சந்திக்கிறோம். உலகத்துல தான் நம்ம கம்யூனிகேட் பண்றோம். எவ்ரிடே லைஃப், ஒவ்வொரு நாளும் நம்ம இந்த உலகத்துல தான் we have encounters. ஆனா தேவன் சொல்றாரு, உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்க. அப்போ உலகத்தில் உள்ளவைகள் சொல்லும் போது there is good thing and bad thing. நன்மையானதும் உலகத்துல இருக்கு, தீமையானதும் உலகத்துல இருக்கு. அப்போ நன்மையானது அப்படின்னு நம்ம சொல்லும் போது அந்த நன்மையானதை டிசைன் பண்ணக்கூடிய ஒரு மனுஷனா நம்ம இருக்கணும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, மனுஷன் ஆண்டவர் படைக்கும் போது முதல்ல எப்படி படைச்சாரு? மண்ணுல இருந்து அவனை உருவாக்குனாரு. அடுத்து அவனுக்கு ஜீவாத்மாவானான். அவனுக்கு நாசியிலே அவருக்கு மனுஷனுக்கு ஆதாமுக்கு அவருடைய சுவாசத்தை ஊதினாரு. அதனால அவன் ஜீவாத்மா ஆனான். எப்பயுமே மனுஷனுடைய இயல்பு என்னன்னா, மண்ணு, இந்த சரீரம் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டபடினா ஆல்வேஸ் ஹாவ் அ பேட்டில் வித் ஃபீல்ட். எப்பயுமே இந்த மண்ணை குறித்து தான் மாம்சம் யோசிக்கும்.
ஏன்னா இந்த மண்ணிலிருந்து தான் மாம்சம் எடுக்கப்பட்டது. ஆனால் நம்மளுடைய ரியல் மேன் அப்படின்னு பார்த்தோம்னா உண்மையான மனுஷன், ஒரு மனுஷன் இந்த பூமியில் நித்தியம் என்று சொல்லும் போது ஜீவ ஆத்துமா, அந்த ஆத்துமா தான் நம்ம ஸ்பிரிட்டு தான் இன்னர் மேன் அப்படின்னு சொல்லுவோம். நம்முடைய உள்ளான மனுஷன் தான் ரியல் பர்சன். அப்போ இந்த பூமியில் நீங்கள் தொடர்பு கொள்ளும் போது உங்களுடைய மாம்சத்தின் கிரியை அப்படின்னா மாம்சத்திலிருந்து நீங்கள் இந்த பூமியை தொடர்பு கொள்ளக்கூடாது. If you want to communicate to this world, you have to communicate through your spirit. உங்களுடைய இன்னர் மேன் மூலமாக தான் உங்களுடைய மாம்சம் இந்த பூமியை கம்யூனிகேட் பண்ணும். அப்போனா இந்த மாம்சம் என்ன பண்ணும், எப்பவுமே பூமிக்குரியதே யோசிக்கும். என்ன மாம்சத்தின் இச்சை, அது என்னன்னு உங்களுக்கு நான் விளக்கமாக சொல்கிறேன். ரெண்டாவது கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இது எல்லாமே எது நம்முடைய மாம்சம் இச்சிக்கிற ஒரு விஷயம். ஆனால் அதே ஆவியினால நடத்தப்படுவீர்களானால் பவுல் சொல்றாரு, மாம்சமும் ஆவியும் ஒன்றுக்கொன்று விரோதமா இருக்கு. ஆனா நீங்க ஆவியில நடத்தப்படுவீங்கன்னா மாம்சத்தின் இச்சையை நிறைவேற்றாதிருப்பீங்க. அப்போ ரியல் டிரான்சாக்ஷன் எங்க நடக்கணும்னா நம்முடைய ஸ்பிரிட் மேனுக்குள்ள, நம்முடைய உள்ளான மனுஷனுக்குள்ள. அப்ப அந்த உள்ளான மனுஷன் எப்படின்னா ஆவியில தொடர்பு கொள்ற ஒரு மனுஷன், பரிசுத்த ஆவியில நடத்தப்படுகிற மனுஷன். அதனாலதான் பைபிள் சொல்லுது, நீங்களே தேவனுடைய ஆலயமா இருக்கீங்க, உங்களுக்குள்ள தேவன் வாசம் செய்கிறார். அப்ப நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வாசம் செய்கிறார். நிறைய நேரங்கள்ல நம்ம பரிசுத்த ஆவியில ஜெபம் பண்ணின்னு சொல்லும் போது, நம்ம யூதா புஸ்தகத்துல கூட பாக்குறோம், பரிசுத்த ஆவியினால நீங்க ஜெபம் பண்ணி உங்களுடைய மகா பரிசுத்த விசுவாசத்தை என்ன பண்ணாதீங்க, நீங்க கட்டி கொள்ளுங்கன்னு சொல்லியிருக்கு. அதை கூட வாசிக்கலாம். யூதா 1ஆம் அதிகாரம் 19-20 வாசிங்க. இவர்கள் பிரிந்து போகிறவர்களும் ஜென்ம சுவாபத்தாரும் ஆவி இல்லாதவர்களுமாமே, நீங்களோ பிரியமானவர்களே உங்களை மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி, பரிசுத்த ஆவிக்குள், that is a secret, பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு. பாருங்க, we have to pray in the Holy Spirit and we have to protect ourselves in the love of God. ரெண்டு காரியம். ஒன்னு என்ன, பரிசுத்த ஆவிக்குள்ள ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்புக்குள்ள உங்களை காத்துக்கொண்டு. பரிசுத்த ஆவியினால ஜெபம் பண்றது மூலமா என்ன நடக்குது, நம்முடைய இன்னர் மேன் ஸ்ட்ரென்தன் ஆகுறாரு. அதே ஆவியினால நம்ம அன்பை காத்து கொள்றதுனால நம்முடைய கேரக்டர் சேஞ்ச் ஆகுது. ரெண்டு விஷயம். நீங்க பரிசுத்த ஆவியினால நடத்தப்படுவீர்கள் என்றால், உங்க ஆவி பரிசுத்த ஆவியினால, if you walk in the Holy Spirit, if you walk in the Spirit, என்ன நடக்கும், உங்களுக்குள்ள தேவ அன்பு பெருகும், தேவனுடைய அன்பு பெருகும். ரெண்டாவது, நம்ம பார்க்கிறோம், நீங்க ஆவியினால நடத்தப்படும் போது மாம்சத்தின் கிரியைகளை நிறைவேற்றாது இருப்பீங்க. அதுக்கு பவுல் சொல்றாரு, நீங்க பரிசுத்த ஆவியில ஜெபம் பண்ணி. அப்ப பரிசுத்த ஆவியில ஜெபம் பண்ணின்னும் போது நம்ம அந்நிய பாஷை தான் நம்ம மைண்டுக்கு வரும். முதலாவது நமக்கு வர்றது என்ன, அந்நிய பாஷையில ஜெபம் பண்றது. தட்ஸ் குட், அந்நிய பாஷையில ஜெபிக்கிறது ரொம்ப நல்லது. பட் மோர் தென் தட், யூ ஹாவ் டு ஒபே த சவுண்ட் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியில ஜெபம் பண்றதுன்னா என்ன, ஒபீடியன்ஸ் டு த லீடிங் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியின் நடத்துதலுக்கு கீழ்ப்படுகிறது. ஏன், ஆவியிலே நீங்க நடத்தப்படுவீர்கள் என்றால் மாம்சத்தின் கிரியைகளை நிறைவேற்றாதிருப்பீர்கள். அதுதான் இங்க பவுல் சொல்றாரு. அப்ப ஆவியில நம்ம சென்சிட்டிவா இருக்கணும், ஆவியில நம்ம விழித்து இருக்கணும். இந்த ஆவியில விழித்து இருக்கிறதுக்கு எப்படி நம்ம பார்க்கும்போது, முதல் நல்லா தெரிஞ்சுக்கணும், மனுஷன் எப்படி சிருஷ்டிக்கப்பட்டிருக்கா, ஆவி, ஆத்துமா, சரீரம். உங்களுக்கு என்ன இருக்கு, சரீரம் இருக்கு, ஆத்துமா இருக்கு, ஆவி இருக்கு. அப்போ சரீரம் எப்பவுமே பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியினால பூமிக்குரியவைகளை யோசிக்கும். சரீரம் நம்ம கூட பேசும். அதனாலதான் யோவான் சொல்றாரு, மாம்சத்தின் இச்சை. அப்ப மாம்சம் என்ன பண்ணும், நம்ம கூட கம்யூனிகேட் பண்ணும். எல்லாத்துக்கும் பிசாசை நம்ம கூப்பிடக்கூடாது. ஜென்ம சுபாவம் நமக்குள்ள இருக்கு. அந்த ஜென்ம சுபாவத்துக்கு ஒரு சத்தம் இருக்கு. அந்த சத்தம் எப்பயுமே நம்மள என்ன பண்ணும், பூமிக்குரியதையே புல் பண்ணும், பூமிக்குரியதையே யோசிக்க வைக்கும், பூமிக்குரியதையே நம்மள நடக்க வைக்கும்.
அப்போ மாம்சத்துக்கு ஒரு சத்தம் இருக்கு, அடுத்து நம்ம ஆவிக்கு ஒரு சத்தம் இருக்கு. நம்ம ஆவியில நடத்தப்படணும்னா மாம்சத்தின் கிரியைகளை நிறைவேற்றாத இருக்கணும். அப்போ எப்படி உங்களுடைய சுய பலத்திலையோ சுய புத்தியிலையோ அதை செய்ய முடியும்னா, இந்நேரம் நம்ம வந்து பெர்ஃபெக்ட் 100% பெர்ஃபெக்டான ஒரு மனுஷனா இந்த பூமியில நம்மளால வாழ்ந்திருக்க முடியும். நோ ஒன் கேன் ஏபிள் டு டூ ஆன் இஸ் ஓன் ஸ்ட்ரென்த். ஒரு மனுஷனும் தன்னுடைய சொந்த திறமையினால அப்படி வாழ முடியவே முடியாது. ஆனா தேவனுடைய பலத்தினால, தேவனுடைய நடத்துதனால, அவர் நமக்காய் பெற்று கொடுத்த அந்த விடுதலைய நீங்க பிலீவ் பண்ணி நீங்க உங்க லைஃப்ல அதை நீங்க பேசுவீங்கன்னா உங்களால பரிசுத்த ஆவியில மாம்சத்தின் கிரியைகளை ஜெயிக்க முடியும். பரிசுத்த ஆவியின் பலத்தினால மாம்சத்தின் இச்சைகளை நீங்க அதை நிறைவேற்றாம தேவ சித்தத்தை செய்ய முடியும். அப்போ ஆவி, ஆத்துமா, சரீரம்னு நான் சொன்னேன். நம்முடைய ஆவி வந்து பிரச்சனை கிடையாது. நீங்க புது சிருஷ்டி என்று பைபிள் சொல்லுது. அப்போ ஆவியில பிரச்சனை கிடையாது. மாம்சம் எது அதிகமா டாமினேட் பண்ணதோ அதை தான் செய்யும். ஆவியினால நீங்க நடத்தப்படுவீங்கன்னா மாம்சம் அதுக்கு தான் கீழ்ப்படியும். அதே நீங்க மாம்சத்தின் கிரியை, மாம்சத்தின் இச்சையில நடப்பீங்கன்னாக்கா மாம்சம் அதை தான் நிறைவேற்றும். அப்போ ஆவியோ மாம்சமோ எங்க இருந்து கிரியை செய்யணும்னா உங்களுடைய ஆத்துமாவில இருந்தா கிரியை செய்யும். அப்போ நம்முடைய ஆத்துமா தான் வந்து பேட்டில் ஃபீல்ட். நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய ஆத்துமா தான் யுத்த களம். மைண்ட் இஸ் அ பேட்டில் ஃபீல்ட். நம்முடைய மைண்டு தான் நமக்கு இருக்கிற ஒரு பெரிய போர்க்களமே. அப்போ அந்த ஆவியின் சிந்தை, ஆவியின் போர்க்களம் இல்ல ஆவியின் ஒரு ஃபீல்டு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அது எங்கன்னா உங்களுடைய மனது. அதனாலதான் பவுல் சொல்றாரு, நீங்க அரண்களை நிர்மூலமாக்கத்தக்கதாக. அதை நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். அந்த ஒரு சப்ஜெக்ட்ல போறதுக்கு முன்னாடி இதை உங்களுக்கு புரிய வச்சிடறான்னு. ஆவி, ஆத்துமா, சரீரம். அப்போ ஆவியினால நீங்க புதிய மனுஷனா இருக்கீங்க. மாம்சம் இந்த பூமியிலிருந்து எடுக்கப்பட்டது, நம்ம சரீரம். இப்போ நமக்கு இருக்கிறதான ப்ராப்ளம் எங்க? நம்முடைய ஆத்துமா. your soul is a precious and the battle also in your mind. உங்களுடைய ஆத்துமாவிலையும் மனதிலையும் தான் பிரச்சனை. அப்போ ஆத்துமான்னு சொல்லும் போது நம்ம பார்க்குறோம் அதுல கான்சியஸ், சப்கான்சியஸ். கான்சியஸ்னா என்ன? டெய்லியும் நம்ம செய்யறதான விஷயங்கள். சப்கான்சியஸ்னா என்ன? ஏற்கனவே நம்ம மைண்ட்ல எதெல்லாம் ஸ்டோர் ஆயிருக்கும், ஹார்ட் டிஸ்க் மாதிரி. ப்ரெசன்ட் அண்ட் பாஸ்ட் டென்ஸ் இது ரெண்டுமே வந்து செயல்படுறது நம்முடைய ஆத்துமா, மைண்டு. இப்போ இந்த ப்ரெசன்ட் அண்ட் பாஸ்ட் டென்ஸ்ல தான் நம்ம புதிதாக்கப்பட வேண்டியதா இருக்கிறது. கான்ஷியஸ் பிரச்சனை கிடையாது. டெய்லி லைஃப்ல கான்ஷியஸ்ன்றது என்ன? நான் இப்போ கார் ஓட்டினே சில நேரம் என்ன பண்ணுவாங்க, ஃபோன் பேசுவாங்க. கார் ஓட்டினே இருக்கும் போதே ஃபோன் பேசுவாங்க. அவங்க கார் ஓட்டினே இருந்து ஃபோன் பேசினாலும் அவங்க எந்த ஸ்ட்ரீட், 2வது மெயின் ரோடு, ஃபர்ஸ்ட் கிராஸு, இந்த டோர் நம்பர்ன்றது அவங்களுக்கு ஏற்கனவே சப்கான்ஷியஸ்ல இருக்கிறதுனால ஒரே நேரத்தில் என்ன பண்ணுவாங்க, ஃபோன்லேயும் பேசுவாங்க, காரையும் சரியான பாதையில் ஓட்டுவாங்க. ஏன்னா அது வந்து கான்ஷியஸ் மைண்ட் என்ன பண்ணுது, காரை ஓட்டின்னு போக வேண்டிய இடத்துக்கு கரெக்டாக போகுது, 2 வேலையும் அது செய்யுது. ஆனால் சப்கான்ஷியஸ்ன்றது என்ன? சப்கான்ஷியஸ் ஏற்கனவே நீங்கள் எதெல்லாம் உங்கள் மைண்டில் நீங்கள் ஸ்டோர் பண்ணியிருக்கீங்க, ஆத்மாவில் ஸ்டோர் பண்ணியிருக்கீங்களோ அதை நீங்கள் ஞாபகத்துக்கு கொண்டு வர்றது. அது 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கலாம், 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கலாம். இல்லை எதை நீங்கள் அதிகமாக பார்த்தீங்களோ கேட்டீங்களோ, எதை அதிகமாக நீங்கள் தியானித்தீங்களோ அது எல்லாமே என்ன இருக்கு, நம்முடைய சப்கான்ஷியஸ் மைண்டில் ஸ்டோர் ஆயிருக்கு. இப்போ இதுதான் நம்மளை டாமினேட் பண்ணுது. நம்ம ஆத்துமாவில் எது அதிகமாக ஸ்டோர் ஆயிருக்கோ அதுதான் நம்முடைய மாம்சத்தை ஆகிலும் ஆவியாகிலும் டாமினேட் பண்றதா இருக்கு. அப்போ உங்க மனம் புதிதாகிறதுனால நீங்கள் மறுரூபமாகுங்கள். அதுதான் பவுல் சொல்றாரு. அப்போ டெய்லி கிளென்சிங் இஸ் நீடட். எப்படி? அனுதினமும் உங்களுடைய மனம் புதிதாக்கப்பட வேண்டியதா இருக்கு. எப்படி புதிதாக்கப்படும்? எஃபிஷியன்ஸ் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்துல 23ஆம் வசனம் வாசிங்க, 23ல இருந்து வாசிங்க. கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறது, கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையா இருக்கிறார். புருஷனும் மனைவிக்கு தலையா இருக்கிறான். அவரே சரீரத்திற்கு இரட்சகரா இருக்கிறார். ஆகையால் சபையானது
கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவியும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலேயும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு சொல்லுது. கிறிஸ்துவும் சபையை அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரைதிரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கு தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். அப்ப இயேசு கிறிஸ்து சபையை எப்படி கழுவுறாரா? வசனம் என்றதான ஜலத்தினால, திருவசனத்தை கொண்டு தன்னுடைய மனவாட்டியாகிய சபையை தமக்கு முன்பாக பிழையற்றதும் அது பரிசுத்தமானதும் அது தேவனுக்கு முன்பாக மகிமையான ஒரு சபையா நிறுத்தி கொள்றதுக்கு அனுதினமும் திருவசன என்றதான தண்ணீரை கொண்டு அவர் சுத்திகரிக்கிறாரா? சோ உங்களுடைய மனதை புதிதாக்குகிற ஒரு வெப்பன் என்னன்னா ஆண்டவருடைய வார்த்தை. அப்ப இந்த வார்த்தை கூட உங்களை எப்போ அது உங்களை சுத்திகரிக்கனா, இந்த வார்த்தை உங்க ஆத்துமாவுல இது எப்போ ரெவலேஷனா வருதோ, ஆமா நான் என் மாம்சத்துக்கு அடிமை இல்லை, நான் இந்த பாவத்துக்கு அடிமை இல்லை, இயேசு கிறிஸ்து அதெல்லாம் சிலுவையில என்ன பண்ணாரு? அவர் சுமந்து வெளியரங்கமான கோலமாக்கி நடுவில் இராதபடி ஆணி அடித்து என்ன பண்ணாரு? பிசாச ஜெயித்தாரு. இப்படிப்பட்டதான ஒரு வெளிப்பாடு உங்களுடைய விசுவாசியான நீங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க சுதந்திரத்தின் அதிகாரத்தை வசனத்தை கொண்டு நீங்க தியானிக்கும் போது உங்களுடைய சப்கான்சியஸ்ல இருக்கிற எல்லா பலவீனமான எண்ணங்களும், பலவீனமான பாவங்களும், பலவீனமான கேரக்டரும் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு விடுதலை ஆக்குகிறவரா இருக்கிறாரு. பரிசுத்த ஆவியானவர் அனுதினமும் உங்களை பியூரிஃபை பண்றவரா இருக்கிறாரு. ஆனா நம்ம என்ன ஆகிறோம்? we are not ready to give ourselves to the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர்னால ஆவியில நீங்க நடத்தப்பட நீங்க டிசையர் பண்ணாம, நீங்க விரும்பாம ஆண்டவர் உங்களை நடத்த முடியாது. ஆண்டவர் யாரையும் பலவந்தப்படுத்த மாட்டாரு, கட்டாயப்படுத்த மாட்டாரு. பரிசுத்த ஆவியானவர் ஜென்டில்மேன். நம்முடைய தேவன் ஜென்டில்மேன். அவருடைய வசனம் தான் நம்மளை என்ன பண்ணும்? புதிதாக்கும், நம்மளை மறுரூபப்படுத்தும். அப்போ அந்த வசனத்துக்கு நம்ம என்ன பண்ணோம்? ஒப்பு கொடுக்கணும். அனுதினமும் நம்ம அதை மெடிடேட் பண்ணணும். அதான் பவுல் சொல்றாரு, நீங்க ஆவியில நடத்தப்படுவீர்கள் என்றால் மாம்சத்தின் கிரியைகளை நிறைவேற்றாது இருப்பீங்க. இப்போ உங்களுக்கு பைபிள்ல இருந்து ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். மாம்சத்தின் கிரியை நம்ம பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாருங்க? மத்தேயு புத்தகத்துல பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து 40 நாள் உபவாசம் எடுக்கும்படிக்கு வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். அப்படி அவர் வனாந்தரத்துக்கு போகும்போது 40 நாள் உபவாசம் முடிச்சு அவருக்கு என்ன ஆச்சு? பசி உண்டாயிற்று. பசின்றது என்ன? அது மாம்சத்தின் ஒரு காரியம். ஆனா இயேசு கிறிஸ்து 40 நாள் உபவாசம் இருந்து உபவாசம் முடிக்கும் போதுதான் அவருக்கு பசி உண்டாயிற்று. அவரு 40 நாளுக்கு முன்னாடி அவருக்கு என்ன ஆகல? பசி உண்டாகல. 40 நாளும் உபவாசம் முடிச்சு அவர் சாப்பிட்ற போற டைம் தான் அது. முடிக்க போற டைம்ல அவருக்கு என்ன ஆகுது? அவருடைய மாம்சாவு கூட பேசுது. பிசாசு என்ன பண்றான்? சோதிக்கிறான். அப்ப நம்ம மாம்சம் எல்லா விஷயங்களும் மாம்சம் என்ன பண்ணும்? போராடும். பெட்ல படுத்துன்னு இருக்கும் போது போராடும். என்ன, நீ எழுந்து சர்ச்சுக்கு போகணுமா? கூட இன்னும் 2 hours ரெஸ்ட் எடு. நம்ம உட்காந்து பைபிள் வாசிக்கணும், ஜபிக்கணும் போது சொல்லும், ஆண்டவர் என்ன நீ இன்னைக்கு ஜபிக்கலைன்னா பாவம் சொல்லியிருக்கிறாரா? சரி, எதுவுமே we are not doing as a religious. நல்லா தெரிஞ்சுக்கங்க. நீங்க எதையும் ஒரு மதமா நினைச்சு இல்ல ஒரு நான் பிரின்சிபலா நினைச்சு நீங்க பண்ற எந்த விஷயமும் உங்களுக்கு ஃப்ரூட்ஃபுல்லா இருக்காது. when you enjoy, நீங்க பண்ற விஷயம் ஆண்டவருக்குள்ள நீங்க சந்தோஷமா நீங்க களி கூர்ந்து நீங்க செய்யும் போது அதுதான் உங்களுக்கு பவர்ஃபுல்லா மாறும். அதுதான் உங்களை திருப்திப்படுத்தும். ஸோ இந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவை நம்ம பார்க்குறோம். அவருக்கு சோதனை வருது. என்னது? நீ தேவனுடைய குமாரன் தானே, இந்த கல் அப்பமாய் மாற்றும்.
எடுத்து வாசிக்கலாம். மத்தேயு புஸ்தகம் 3 அதிகாரத்துல. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றான். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். இயேசு கிறிஸ்து என்னன்னு சொல்றாரு பிசாசு கிட்ட? மனுஷன் அப்பத்தினாலே பிழைக்க மாட்டான், தேவனுடைய வார்த்தையினால பிழைப்பான். இப்போ பிசாசு மாம்சத்துல சோதிக்கிறான். ஆனா அதை அவர் எப்படி ஜெயிச்சாரு? ஆவியில ஜெயிச்சார். அவருக்கு வந்த அந்த வெளிப்பாடு என்ன? ஆவியானவர்னால நடத்தப்பட்டார். அவர் உடனே பிசாசு வந்து சொல்லும் போது அவர் நினைச்சிருந்தாக்கா என்ன பண்ணிருக்கலாம்? அவர் அப்பமா மாத்திருக்கலாம். he has a power. அவரால் அப்பமா மாற்ற முடியும். ஏன்னா வெறும் 2 மீன் 5 அப்பத்தை என்ன பண்ணார்? அவரு 5000 பேருக்கு அதை பெருக செய்தார். அப்போ அவரால் அந்த மேனிஃபெஸ்டேஷனை பண்ண முடியாதுன்ற அர்த்தம் இல்லை. ஆனா அவர் மாம்சத்தின் இச்சைக்கு என்ன பண்ணல? கீழ்ப்படியில. மாம்சத்தின் இச்சைக்கு அவர் கீழ்ப்படியாம அந்த மாம்சத்தின் இச்சை என்ன பண்ணாரு? ஜீவனுள்ள வார்த்தையின் வெளிப்பாடுல அதை பிசாச ஜெயித்தார். அவர் சொன்னாரு, பாரு, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் இல்லை, தேவனுடைய வார்த்தையினால பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. அப்போ உங்களுடைய வாழ்க்கையில நீங்க உங்களுடைய சப்கான்சியஸ்ல தேவனுடைய வார்த்தை என்றதான பொக்கிஷத்தை நீங்க ஸ்டோர் பண்ணாம இருந்தீங்கன்னாக்கா, நீங்க உங்களால ஏற்ற நேரத்துல எந்த வார்த்தையை கொண்டு நீங்க பிசாசை ஜெயிக்கணும் என்பதை அறியாம இருப்பீங்க. அப்போ நீங்க எந்த அளவுக்கு வேதத்துக்கு வார்த்தைக்கு உங்க வாழ்க்கையை நீங்க ஒப்பு கொடுத்து இதை தியானம் பண்றீங்களோ, இதுதான் பவர்ஃபுல் வெப்பன். ஆவியானவர் நடத்துறதான ஒரு பவர்ஃபுல் வெப்பன். ஆண்டவர் உங்களை வந்து கைட் பண்ணுவார், வார்த்தையினால உங்களை மேற்கொள்ள உதவி செய்வார். இயேசு கிறிஸ்து சொன்னார், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் இல்லை, தேவனுடைய வார்த்தையினால பிழைப்பான் என்று சொன்னார். அப்பனா என்ன? மாம்சத்தின் இச்சைனா அதுக்கு உங்களுக்கு நிறைய காரியங்களை நான் சொல்ல முடியும். மாம்சத்தின் இச்சைன்னு சொல்லும் போது நம்முடைய பாவ பழக்க வழக்கங்களும் கூட அதுல இருக்கு. இன்னைக்கு டிசையர் ஆஃப் த ஃபிளஷ், மாம்சத்தின் இச்சை, மாம்சம் விரும்புகிற காரியம்னா பவுல் அதுல நிறைய காரியத்தை சொன்னார் இல்லைங்களா? செக்ஷுவல் இம்மாரிட்டியை கொடுத்து சொன்னாரு. செக்ஷுவல் இம்மாரிட்டி வந்து எப்பயுமே அன்மேரிட் பீப்புளுக்குள்ள நடக்கிற ஒரு விஷயம். திருமணம் ஆகாம ஒரு தவறான தொடர்புல நம்ம இருக்கிறோம்னா அது தேவனுக்கு முன்பாக பாவமா இருக்கிறது. ஒரு மனுஷன் ஆண்டவர் உண்டு பண்ணின பரிசுத்தமான தாம்பத்திய வாழ்க்கையை தாண்டி ஒரு உறவை வைத்து கொண்டு இருக்கிறான், இல்ல திருமணத்துக்கு முன்பாக ஒரு உறவை வைத்து கொண்டு இருக்கிறான்னா அது உங்க சரீரத்துக்கு நீங்க செய்யறதான ஒரு இச்சையா இருக்கிறது, அது பாவமா இருக்கிறது. அதனாலதான் பவுல் எழுதுறாரு, உங்க சரீரம் வந்து தேவனுடைய ஆலயம் என்று நீங்க என்னாது இருக்கிறீங்களா? விபச்சாரம் செய்கிறவன் ஆலயத்தை கெடுத்து போடுகிறான்னு சொல்றாரு. ஸோ அப்போ செக்ஷுவல் இம்மாரிட்டி வந்து இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்க, அதை ரொம்ப காமனா எடுத்துக்கிறாங்க. ஃபோன்ல என்ன பண்றோம் நம்ம? இந்த ஃபோன் தான் நமக்கு இருக்கிற ஒரு பெரிய எனிமியே. இந்த ஃபோன் வந்து எப்பவுமே என்ன பண்ணுது? தேவையில்லாததை தான் பார்க்க வைக்குது. அது 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 ரெண்டாவது கண்களின் இச்சையில நம்ம பார்க்கிறோம். மாம்சத்தின் இச்சைன்னு சொல்லும் போது சாப்பிடுற விஷயம் கூட எடுத்துக்கோங்க. போஜன பிரியனா இருந்தா பாவமா இருக்கு. இப்போ எப்பெல்லாம், அதனாலதான் பைபிள் சொல்லுது, தொண்டைக்கு கத்தி வை. ஆண்டவர் நீங்க நல்லா திருப்தியா சாப்பிடக்கூடாதுன்னு சொல்ல, இந்த உலகத்துல வந்து நீங்க பெஸ்டான ஃபுட்டை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்ல. ஆனா எதெல்லாம் தேவ பக்திக்கு விரோதமா உங்க மாம்சம் போராடுதோ அதை நீங்க என்ன பண்ணும்? அதை நீங்க சப்டியூ பண்ண வேண்டியதா இருக்கிறது. அதை நீங்க ஆளுகை செய்யணும். நீங்க உங்க சரீரத்துக்கு நீங்க தான் எஜமானா இருக்கீங்க. அப்போ நான் தான் என் சரீரத்துக்கு எஜமானா இருக்க. சரீரம் வந்து என்ன டாமினேட் பண்ணக்கூடாது, நான் தான் சரீரத்தை டாமினேட் பண்ணும். அப்ப நான் எவ்வளவு சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாதுன்றத நான் தான் டிசைட் பண்ணும். ஆனா பவுல் சொன்னாரு, நீங்க இது எல்லாவற்றையும் நீங்க ஸ்தோத்திரம் பண்ணி சாப்பிடலாம், ஆனா போஜன பிரியனா இருக்கக்கூடாது. நம்ம கூட போஜன பிரியனா இருக்கக்கூடாது. இன்னைக்கு தேவையில்லாம நம்முடைய சரீரத்துக்கு எல்லாம் ஃபீட் பண்ணிட்டு இருந்தோம்னா அது எங்க போய் நம்மளை லீட் பண்ணோம்? அது வந்து ஒபிசிட்டி, நம்ம வந்து அதிகமான வெயிட் போட வைக்கும். அடுத்து நமக்குள்ள சிக்னஸ் வரும். அந்த சிக்னஸ் உடைய காரணம் என்னன்னு பார்த்தாக்கா நம்முடைய லைஃப் ஸ்டைல் ஆஃப் ஃபுட் லைஃப் ஸ்டைல், நம்ம சாப்பிட்ற சாப்பாடுடைய லைஃப் ஸ்டைல்னால அந்த சிக்னஸ் வரும். அப்போ டாக்டர் வந்து நமக்கு சொல்லுவார், இதை சாப்பிடாத, இதை பண்ணாத. ஆனா அதுக்கும் மேல உங்களுக்கு வார்த்தை என்ற ஆகாரம் இருக்கிறது. அதான் ஏன் சொல்றாரு, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் இல்ல.
பாஸ்டர் இது என்னால் விட முடியல பாஸ்டர், இது என்னால் செய்ய முடியல பாஸ்டர், நான் ரொம்ப இதுக்கு அடிக்ட் ஆகிருக்கேன் பாஸ்டர். நான் சொல்கிறேன், ஆவியானவருக்கு அந்த ஏரியாவை நீங்கள் விட்டு கொடுப்பீங்கன்னா ரைட் now I will tell you he is more than able to set you free. சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும், சத்தியத்தினால விடுதலை ஆவைகள். அப்போது மாம்சத்தின் இச்சையை பார்க்கும்போது செக்ஷுவல் இம்மாரலிட்டி அப்படின்னா பரிசுத்த தாம்பத்திய வாழ்க்கையை வேற எங்க நீங்க பகிர்ந்து கொண்டாலும் அது பாவமா இருக்கிறது. அடுத்து போஜன பிரியனா இருக்கக்கூடாது. சாப்பாடு நம்ம கண்ட்ரோல் பண்ணக்கூடாது, நம்ம தான் சாப்பாடை கண்ட்ரோல் பண்ணணும். நம்ம சரீரத்துக்கு என்ன கொடுக்கணும் என்ன கொடுக்கக்கூடாது நம்ம தான் தீர்மானம் பண்ணணும். அதான் ஏசாமி சொன்னார், மனுஷன் 44 மாத்திரம் இல்லை தேவனுடைய வார்த்தையினால பிழைப்பான். ஸோ மாம்சத்தின் இச்சையில நம்ம பார்க்குறோம். நான் சொன்னேன், அது உணவாக இருக்கலாம், இல்லை செக்ஷுவல் இம்மாரலிட்டியாக இருக்கலாம், இல்லை உங்களுடைய சுபாவமாக இருக்கலாம். சுபாவம்னு சொல்லும் போது அடிக்ஷனாக இருக்கலாம், உங்களுக்குள்ளே இருக்கிறதான அடிக்ஷன்ஸ் இருக்கலாம். அது நமக்கே தெரியாது. குடிக்கிற அடிக்ஷன் இருக்கலாம், ஸ்மோக்கிங் ஹேபிட்டாக இருக்கலாம். குடிக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய சரீரத்தை தாங்களே கெடுத்து கொள்கிறாங்க. ஒருவன் என் ஆலயத்தை கெடுத்தால் நான் அவனை கெடுத்து போடுவேன். ஸோ இது ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை தரமாட்டேன்னு ஆண்டவர் சொல்ல. we are seeking the desire of the flesh. நம்ம என்னைக்கு இந்த desire of the flesh நிறைவேற்றக்கூடாது. we have to walk by the spirit. நான் ஆவியில நடத்தப்படணும், எனக்கு மாம்சத்தின் கிரியைகளை நான் மேற்கொள்ளணும்னு நீங்க தீர்மானம் பண்ணும்போது you have the power. உங்களுக்குள்ள ஆண்டுடைய வல்லமை இருக்கு. அந்த வல்லமை எப்படிப்பட்டதா இருக்குன்னா எபேசியர் 3:20 சொல்லப்படுது. அது எப்படிப்பட்ட வல்லமை நமக்குள்ள கிரியை செய்தா நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகம். பாருங்க, நீங்க இதுல இருந்து வெளியே வரணும்னு நீங்க வேண்டினாலே நினைச்சாலே பைபிள் சொல்லுது, நீங்க நினைக்கிறதுக்கும் வேண்டிக் கொள்ளுகிறதுக்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே யாருக்குள்ள கிரியை செய்தான், நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராய் இருக்கிறார். அப்ப உங்களுக்குள்ள the power of God is there. உங்களுக்குள்ள தேவனுடைய வல்லமை இருக்கு. அந்த வல்லமை எப்படி கிரியை செய்யுமா, நீங்க நினைக்கிறதுக்கும் ஜபிக்கிறது கூட இல்ல, நீங்க நினைச்சாலே போதுமா, சரி இது வானா, இதுல இருந்து நான் வெளியே வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சு ஹெல்ப் மீ ஹோலி ஸ்பிரிட்னு கேட்கும் போது அந்த வல்லமை நீங்க நினைக்கிறதுக்கும் நீங்க ஜபிக்கிறதுக்கும் மேலாக அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை உங்களுக்குள்ள இருந்து அது கிரியை செய்கிறதா இருக்கிறது. அப்போ உங்க மாம்சத்தின் கிரியைகளை விட ஆவியின் வல்லமை பெரிதா இருக்கிறது. அதை நம்ம என்ன பண்றது இல்லை, எக்ஸசைஸ் பண்றது கிடையாது, அதை நம்ம பயன்படுத்துறது கிடையாது. யூ கால்ட் அஸ் அ பிலீவர்ஸ். நம்ம விசுவாசிகளா அழைக்கப்பட்டிருக்கோம், தேவனுடைய பிள்ளைகளா அழைக்கப்பட்டிருக்கோம். உங்களுக்கு தேவன் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரு. இந்த பூமியில வானத்திலும் பூமியிலோ எவைகளை கட்டுவீங்களோ அது கட்டப்படும், எவைகளை கட்டவிழ்ப்பீங்களோ அது கட்டவிழ்க்கப்படும். அப்போ உங்க சரீரம் உங்களை ஜெயிக்கிறதுக்காக இல்லை, உங்க சரீரத்தை நீங்க ஜெயிக்கிறதுக்காக அவர் சிலுவையில வெற்றி அவர் நமக்கு சம்பாதித்து கொடுத்திருக்கிறாரு. அதை நீங்க பிலீவ் பண்ணி நீங்க நினைச்சாலே பைபிள் சொல்லுது அதுக்கும் அதிகமா ஆண்டவர் உங்களுக்கு இந்த காரியத்தை விடுதலை கொடுக்கிறவரா இருக்கிறாரு. அப்ப இயேசு என்ன பண்ணாரு, அந்த பிசாசு பார்த்து சொன்னாரு, என்னது, மனுஷன் 44 மாத்திரம் இல்லை, தேவனுடைய வார்த்தையினால வெளிப்பாடுனால பிழைப்பான். அப்போ உங்களுடைய ஆத்துமாவுக்கு, உங்களுடைய மைண்டுக்கு நீங்க பேச வேண்டிய விஷயம் ஒண்ணுதான், என் தேவன் எனக்கு வெற்றியை கொடுத்திருக்கிறாரு. இனி நான் இந்த சரீரத்தின் கிரியைகளுக்கு நான் என்ன இல்லை, அடிமையா இல்லை. அண்ட் ஆல்சோ I give myself to the Holy Spirit. நான் என்னை பரிசுத்த ஆவியினால நடத்தப்படுவதற்கு என்னை விட்டு கொடுக்கிறேன். அப்ப நீங்க மாம்சத்தின் இச்சைகளை நிறைவேற்றாது இருப்பீங்க. குடிக்கிறது ஒரு அடிக்ஷனா இருக்கலாம், ஸ்மோக்கிங் ஒரு அடிக்ஷனா இருக்கலாம், அடல்ட்ரி ஒரு அடிக்ஷனா இருக்கலாம், இல்ல உங்களுடைய ப்ரைடு ஒரு அடிக்ஷனா இருக்கலாம். உங்களுக்குள்ள ப்ரைடு கூட நம்மள தெரியாமையே நம்ம என்ன பண்ணப்பட்டிருப்போம், அந்த போதையில இருப்போம், பெருமைன்ற போதையில இருப்போம். அதனாலதான் ஜீவனத்தின் பெருமைன்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. மத்தேயு 3:5 வாசிக்க கேட்போம். அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போய் தேவாலயத்து உப்பருகின் மேல் அவரை நிறுத்தி,
நீர் தேவனுடைய குமாரனேயானால் தாழ குதியும். ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாக எழுதியிருக்கிறதே என்று சொன்னான். அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று எழுதியிருக்க. இரண்டாவது நம்ம பார்க்கிறோம் இங்க ஜீவனத்தின் பெருமை. என்ன ஜீவனத்தின் பெருமை? மேல கூப்பிட்டு போய் சொல்றான், நீ தேவனுடைய குமாரனே ஆனால் கீழே குதியும். அப்ப தேவ தூதர்கள் உன்னை பிடிப்பார்கள், உன்னை ஏந்தி கொள்வார்கள். இப்ப என்ன சேலஞ்ச் பண்றான்? அவருடைய ஐடென்டிட்டியை சேலஞ்ச் பண்றான் பிசாசு. நீ தேவனுடைய குமாரனே ஆனால். ஆனா வசனம் நல்லா தெளிவா சொல்லுது, இயேசு கிறிஸ்து 40 நாள் உபவாசம் பண்றதுக்கு அவர் வனாந்தரத்துக்கு போறதுக்கு முன்பாக என்ன நடந்தது? அவர் யோவான் ஸ்நானகனால போய் தண்ணீர்னால ஞானஸ்தானம் எடுக்கிறாரு. ஞானஸ்தானம் எடுத்து அவர் வரும்போது அங்கிருந்த எல்லா ஜனங்களும் கேட்கத்தக்கதாக வானம் திறக்கப்பட்டு பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல அவர் மேல இறங்கி வந்தாரு. அந்த இடத்துல ஒரு 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 பெரிய சத்தம் உண்டாகி அந்த இடத்துல என்னன்னு சொல்றாரு? இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் மேல் நான் பிரியமா இருக்கிறேன். பிதாவாகிய தேவன் எல்லாரும் முன்னாலும் என்ன பண்றாரு? ரெக்கக்னேஷனை கொடுக்கிறாரு. என்னன்னு கொடுக்கிறாரு? இவர் என்னுடைய குமாரன், நான் இவர் மேல பிரியமா இருக்கிறேன். ஆனா அந்த அவர் பிதா சொன்னதான விஷயத்தையே பிசாசு என்ன பண்றான்? அவன் சோதிக்கிறான். நீ தேவனுடைய குமாரனே ஆனால். அந்த இடத்துல அவர் சொல்லியிருக்கலாம், ஏண்டா பிசாசே உனக்கு மூளை இல்லையா? 40 நாளைக்கு முன்னாடி தான் ஞானஸ்தானத்தை எல்லாரும் கேட்டாங்க, உனக்கு கேட்கலையா? நான் யாருன்னு உனக்கு தெரியாதான்னு அவர் சொல்லியிருக்கலாம். ஆனா அவர் அப்படி சொல்ல, அவர் வசனத்தை சொன்னார். அவர் என்ன பண்ணல? அவருடைய ஐடென்டிட்டியை அவர் மேன்மை பாராட்டல, அவருடைய ஸ்தானத்தை அவர் மேன்மை பாராட்டல. பிதாவுக்கு சமமானதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே தாழ்த்தி அவர் மனுஷர் ரூபமானார். அவர் நம்மளை போல மனுஷனா வந்தார். அப்ப பிசாசு அவருடைய ஐடென்டிட்டியை செக் பண்ணும்போது அவர் அவனுக்கிட்ட ப்ரூவ் பண்ணன்ற அவசியமே கிடையாது. இன்னைக்கு உங்களை நிறைய நேரத்துல உங்களுடைய ஐடென்டிட்டியை பிசாசு என்ன பண்றான்? அவன் உங்க பெருமையினாலதான் செக் பண்றான். உனக்கு இல்லையா இடம்? சர்ச்சில் உனக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்களா? சர்ச்சில் உன்னை பேச மாட்டாங்களா? நீ எவ்வளோ பண்ற? ஆனா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்க ஐடென்டிட்டி பிதாவுக்கிட்ட இருக்கு, உங்களுடைய உயர்வு பிதா கிட்ட இருக்கு. அதனால நம்முடைய பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். ஆனா தாழ்மை உள்ளவனுக்கு அவர் அதிகமா கிருபை அளிக்கிறார். அப்ப இயேசு கிறிஸ்து அவருக்கு நல்லா தெரியும், he knows he is the son of God. அதை ப்ரூவ் பண்ணன்ற அவசியமே கிடையாது. உங்களுடைய ஆசீர்வாதங்களை, உங்களுடைய வாக்கு தத்தங்களை, உங்களுடைய மேன்மையை, உங்களுடைய ஸ்தானத்தை நீங்க சண்டை போட்டு உங்களை நீங்க ப்ரூவ் பண்ணி பெற்றுக்கொள்ளணுன்ற அவசியமே கிடையாது. ஆண்டவர் நீங்க எப்படி அவர் உங்களை அழைத்தாரோ அவர் அப்படியே உங்களை நீதிமானாக்கி இருக்கிறாரு. அவர் உங்களை நீதிமானாக்குனவர் ஒரு நாள் நிச்சயமா உங்களை மகிமைப்படுத்துவார். அந்த மகிமை கர்த்தரிடத்துல வரும், உயர்வு கர்த்தரிடத்துல வரும். அப்ப நம்ம மாம்சம் எப்பெல்லாம் நம்ம மைண்டு ப்ரைட்ஃபுல் ஆகுதோ அப்ப நம்ம செய்ய வேண்டியதுலாம் ஒரே விஷயம்தான். என் தேவனாகிய கர்த்தரை நான் என்ன பண்ணக்கூடாது? பரீட்சை பார்க்கக்கூடாது. we have to humble ourselves. நிறைய நேரத்துல நம்மள என்ன பண்றான்? பிசாஸ் சொல்றான், உனக்கு பின்னால அவங்க பாரு எப்படி இருக்கிறாங்க, உன்னை விட அவங்க எவ்வளோ மென்மையா இருக்கிறாங்க, உன்னை பாரு அவங்க டாமினேட் பண்றாங்க. எதுக்கும் நம்ம சத்தத்துக்கு, எந்த சத்தத்துக்கும் நம்ம செவி கொடுக்க கூடாது. நம்ம யாரு கிறிஸ்துவுக்குள்ளன்றது நமக்கு தெரியும். நமக்குள்ள ஆவியானவர் இருக்கிறாரு. அவர் நம்மளை நம்முடைய சித்தத்தை, அவருடைய சித்தத்துல அவர் கொண்டு போய் நிற்க வைக்கிறவரா இருக்கிறார். ஸோ அதனால இயேசு சொன்னது போல தேவனாகிய கர்த்தரை நீ என்ன பண்ணாத? பரீட்சை பாராதிருப்பாயாக. அவரு உடனே அந்த ப்ரைடை நான் தேவனுடைய குமாரனாக்கோ நான் இப்போ நிரூபிக்கிறாங்க எதோ செய்யல. அவர் அமைதியா இருந்து அவர் சொன்னாரு, தேவனாகிய கர்த்தரை நீ பரீட்சை பாராதிருப்பாயாக என்று எழுதி இருக்கிறதே. ஸோ யூ ஹாவ் டு லெட் பை த ஸ்பிரிட் டு கெட் த விக்டரி ஓவர் த தாட் ஆஃப் த ப்ரைட். உங்க வாழ்க்கையில வர பெருமையின் எண்ணங்களை கர்த்தருடைய வார்த்தை என்ற வெளிப்பாடுல நீங்க மேற்கொள்ளுகிறவங்களா இருக்கணும். அங்கதான் உங்களுடைய பேட்டில் ஃபீல்ட். அதான் உங்களுடைய பேட்டில் ஃபீல்ட். பெருமை நமக்கு வரக்கூடிய எல்லா இடங்களிலுமே ஆவியானவருக்கு நீங்க ஒப்பு கொடுப்பீங்கன்னா உங்க பெருமை புஷ்ன்னு போயிடும்.
ஏன்னா அவர் யாருன்னு காட்டுருவாரு. நம்மளை பெருமைப்படுத்துறதுக்கு ஒண்ணுமே இல்லை. அவர் பெருமைப்படுத்தும் போது அது மகிமையா இருக்கும். நம்மளே என்ன பண்ணக்கூடாது, பெருமைக்கு இடம் கொடுக்க கூடாது. அது ஆவியில ஜெயிக்கணும். அது மாம்சத்தின் கிரியை என்று பவுல் எழுதுறாரு. பெருமை என்ன பண்ணணும், எதிர்த்து நிற்கணும். கோபத்தை எதிர்த்து நிற்கணும். யார் முதல் மன்னிப்பு கேட்கறது, யார் முதல் ஹம்பல் ஆகுறது? நான் இப்போ போய் மன்னிப்பு கேட்டேன்னா என்னுடைய ஸ்டேட்மெண்ட் தப்பாயிடுமே. நான் பண்ணது நான் நீதிக்காக நிற்கிறேன், நான் சத்தியத்துக்காக நிற்கிறேன், எல்லாத்துக்காக நில்லுங்க. ஆனால் ஆண்டவர்கிட்ட போகும்போது ஆண்டவர் மன்னிப்பு கேளுன்னு சொன்னால் எல்லாத்தையும் மறந்து மன்னிப்பு கேட்கணும். ஏன்? அந்த இடத்துல தான் உங்களுக்கு வெற்றி. மனுஷனுக்கு எது பலவீனமாக தோணுதோ, மனுஷனுக்கு எது அஞ்ஞானமாக தோணுதோ, ஓ இது என்ன பைத்தியக்காரத்தனமா இருக்கே அப்படின்னு எது மனுஷன் நினைக்கிறானோ அதுதான் ரட்சிக்கப்படுகிற நமக்கு தேவ பலனா இருக்கிறது. ஆண்டவர் சொன்னார் எரிகோவை சுத்தி வாங்கன்னு. ஆனா இவங்க எல்லாருமே எரிகோவை சுத்துறதுனால இவ்வளவு பெரிய மழை விழுமான்னு நினைச்சிருந்தா அவங்களுக்கு வெற்றியே கிடைச்சிருக்காது. ஆனா அவங்களுக்கு தெரியும் பைத்தியக்காரத்தனமா இருக்கிற இடத்துலதான் தேவன் அவருடைய பலத்தை அவர் விளங்க பண்ணுகிறவராக இருக்கிறார். அப்போ நம்ம மாம்சத்தை ஜெயிக்கணும்னா சில நேரம் ஆவியில நம்ம நடத்தப்படும் போது நமக்குள்ள சர்ஜரி நடக்கும், நமக்குள்ள கேரக்டர் சர்ஜரி நடக்கும். we have to humble ourselves. அதை ஏற்றுக்கொள்றதுக்கு நம்ம தாழ்மையா இருக்கணும். சரியா ஆண்டவரே, இதை விடணுமா விடுறேன், அவங்க மன்னிக்கணுமா மன்னிக்கிறேன், அவங்க கிட்ட போய் பேசணுமா பேசுறேன், அவங்களுக்கு இதை கொடுக்கணுமா கொடுக்குறேன், என்னை விட அவங்க மேன்மையா இருக்கிறாங்களா பார்த்து சந்தோஷப்படுறேன், நான் பொறாமப்பட மாட்டேன். That changes the word of God and led by the spirit life உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது, உங்களை துக்கப்படுத்தக்கூடியது ஒன்றும் இல்லை. எப்படின்னாக்கா நம்முடைய சரீரத்தில் தேவையில்லாத ஒரு கட்டியோ ஏதோ ஒன்று வந்துச்சுன்னா அப்படிலாம் யாருக்கும் வராது. ஏன்னா வேதம் சொல்லுது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அவருடைய தழும்புகளால நாம் சுகமா இருக்கிறோம். ஒருவேளை உங்களுக்கு சிக்னஸ் இருந்துச்சுன்னா அதை கேட்கும் போது நீங்க சுகமானீர்கள் என்று நான் டிக்ளேர் பண்றேன். ஆனா அது எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். ஒரு கேன்சர் கட்டி இருக்குனாக்கா இந்த கேன்சர் கட்டியை வச்சுனே நான் டிராவல் பண்ணலான்னு நம்ம நினைச்சேன்னா அதோடைய பெயின் அதிகமா இருக்கும். அதுக்கான ஒன் டைம் டாக்டர் சொல்றாரு நீங்க ஒரு சர்ஜரி பண்ணி இதை ரிமூவ் பண்ணிடலாம், இதோடைய சிம்டம்ஸ் இல்லாம ஹீல் ஆயிடும் போது நம்ம உடனே என்ன பண்றோம், இந்த சர்ஜரிக்கு நம்மள விட்டு கொடுக்குறோம். ஆனா இந்த சர்ஜரி ரொம்ப ஸ்மூத்தா இருக்குமா, அது பெயின்ஃபுல்லா தான் இருக்கும். ஆனா அது பண்றது நல்லது. ஏன்? அது மீதி சரீரத்தெல்லாம் அது பாலாக்குறதுக்கு முன்னாடி அதை கட்டி அதை என்ன பண்றாங்க, அதை வெட்டி சரீரத்தை விட்டு நீக்குறாங்க. அதே போலதான் நம்முடைய சப்கான்சியஸ்ல நம்முடைய மாம்சத்துல தேவையில்லாத அழுக்குங்க, தேவையில்லாத எண்ணங்க, மேட்டுமையான எண்ணங்க, பெருமையான எண்ணங்க, மாம்சத்துல இருக்கிறதான அநேக ஸ்டோரேஜுங்க, இது எல்லாமே ஆண்டவர் என்ன பண்றாரு, டிலீட் பண்றாரு. பரிசுத்த ஆவியானவர் நம்மள மாத்துறாரு. அதை எப்படி மாத்துறாரு? இது நம்மளுடைய திறன் அல்ல, நம்முடைய பலன் அல்ல. ரோமர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுது, மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியினால் யாரும் சொல்ல முடியாது என்னால மன்னிக்க முடியாது, என்னால நேசிக்க முடியாது, என்னால விட முடியாதுன்னு. ஏன்னா இயேசுவை ஏற்றுக்கொண்ட எல்லாருக்குள்ளும் தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியினால ஊற்றப்பட்டிருக்கு. அந்த அன்பு சகலத்தையும் நம்பும். அதான் 1 கொரிந்தியர்ல பவுல் சொல்றாரு. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் அந்த வசனத்தையும் நான் கோட் பண்ண விரும்புறேன். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல இருந்து வாசிக்கலாம். அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்புக்கு என்ன இல்லை? பொறாமை இல்லை. ஆனா மாம்சக்கிரியை என்னவா இருக்கு? பொறாமையா இருக்கு. அப்போ தேவனுடைய அன்பு தான் நம்முடைய பொறாமை என்ற எண்ணத்தை மாற்றக்கூடியதா இருக்கிறது. ஏன் இவங்க மேல நம்ம பொறாம பட முடியாம நம்மளால அவங்கள மன்னிக்க முடியும்னா, பிகாஸ் we have the Holy Spirit. இந்த பூமியில இந்த உலகத்துல இல்லாத ஒரு விஷயம் ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளாகிய நமக்குள்ள இருக்கு. என்ன? அந்த மகா பெரிய தேவன் நமக்குள்ள வாசம் செய்கிறார். அவருடைய அன்பு நம்மளை எதை செய்ய முடியாதோ அதை செய்ய வைக்கிறதா இருக்கிறது. ஆனா செய்யறதோ செய்யாம இருக்கிறதோ யோர் சாய்ஸ். பிகாஸ் யூ ஆர் நாட் எ ரோபோட். நீங்க மன்னிக்கிறதோ மன்னிக்காம இருக்கிறதோ உங்க கையில கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா முடியாதுன்னு பைபிள் சொல்ல வேண்டான்னு நீங்க நினைக்கலாம். நான் செய்ய மாட்டேன், நீங்க தீர்மானம் பண்ணலாம். அதுக்கு தேவனுடைய ஆவி என்ன பண்ண முடியாது,
உங்களை வந்து கையை பிடிச்சி திருப்பி நீ போய் மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லி உங்க கூட சண்டை போட மாட்டார் அவர். நீங்க மன்னிப்பு கேட்குற வரைக்கும் அவர் உங்களோடு கூட என்ன பண்ணுவார், கண்டித்து உங்களுக்கு அவர் ஞாபகப்படுத்துவார். மகனே இது வேணாம், இது விட்டுரு, மாம்சத்தின் கிரியையிலேருந்து வெளியே வா, உன் லைஃபு இதை விட ஒரு பெரிய பிளஸ்ஸிங்காக இருக்கும் அப்படின்னு அவர் நமக்கு என்ன பண்ணுவார், அவர் நினைப்பூட்டுகிறவராக இருக்கிறார். ஆனால் அதை செய்ய வேண்டியதான தீர்மானம் நம்ம தான் எடுக்கணும். எஸ் லார்ட் அப்படின்னா நமக்குள்ள ஒரு வல்லமை இருக்கு. அந்த வல்லமை நம்மளை விடுதலை ஆக்குகிறதா இருக்கிறது. அது கிறிஸ்துவின் வல்லமையா இருக்குது. அன்புக்கு என்ன இல்லை, அன்பு நீடிய சாந்தமும், அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது, தயவு உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை, அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது, அன்பு தன்னை புகழாது, இருமாப்பா இராது, அன்பு இருமாப்பா இராது, அயோக்கியமானதை செய்யாது, அயோக்கியமானது செய்யாது, தற்பொழிவை நாடாது, தற்பொழிவை நாடாது, சினம் அடையாது, சினமடையாது, தீங்கு நினையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாது, அநியாயத்துல சந்தோஷப்படாது, சத்தியத்தில் சந்தோஷப்படும், சத்தியத்துல சந்தோஷப்படும், சகலத்தையும் அன்பு சகலத்தையும், அன்புன்ற இடத்துல உங்க பேரை போட்டு பாருங்க, ஜெயராஜ் சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசி, சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் சகிக்கும், அன்பு ஒரு காலம் ஒழியாது, அன்பு ஒரு காலமும் ஒழியாது, ஒழியாது. ஸோ நம்ம வரங்களோ தீர்க்க தரிசனமோ விசுவாசமோ இது எல்லாமே, இது எல்லாத்த விட பெரிய வெப்பன் என்ன தெரியுங்களா, தேவனுடைய அன்பு. இந்த அன்பு நம்ம இருதயத்துல ஊற்றப்பட்டு இருக்கு. அப்போ இந்த அன்பு ஒரு காலமும் ஒழியாது, அன்பு ஒரு காலமும் ஒழியாது. அப்போ உங்களுடைய பலவீனத்தை நீங்க தேவனுடைய அன்புக்கு நேராக கொண்டு வந்து பாருங்க, இந்த பலவீனம் வந்து ஒண்ணுமே இல்லை. அவருடைய அன்புக்கு முன்பாக இந்த பலவீனம் ஒண்ணுமே இல்லை. அதனாலதான் ஒரு பக்தர் அப்படியா பாரு, உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசு தான். அவர் சொல்றாரு, பாடுறவரு, இந்த உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசு தான். அப்ப இந்த உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளும் நீங்க அன்பு கூறாம இருக்கிறது வந்து இது ஒரு கட்டாயம் இல்லை. வந்து போலீஸ் வந்து சுற்றுவாரா, தப்பு செஞ்சா போலீஸ் அரெஸ்ட் பண்றோம் அப்படி ஒரு பயத்துல இல்ல. தேவனுடைய அன்பின் ஆழமும் அகலமும் நீளமும் உயரமும் என்னன்னு நீங்க தியானித்து பரிசுத்த ஆவியில ஒவ்வொரு நாளும் நீங்க நடத்தப்படும் போது இதெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு உங்க மாம்சத்தின் கிரியை பார்த்து சொல்றது ஒண்ணுமே கிடையாது. தேவனுடைய அன்புக்கு முன்னாலே இது ஒண்ணுமே இல்லை. அப்படி ஒரு சிந்தை நமக்குள்ள வரும். அப்ப ஜீவனத்தின் பெருமையை நம்ம என்ன பண்ணணும், எதிர்த்து நிற்கணும். நம்ம மாம்சம் எப்பெல்லாம் மேலே வருதோ அப்பெல்லாம் அதை சொல்லணும். இந்த அன்புக்கு முன்னால ஆண்டவர் சொல்றது ஆண்டவர் கீழ்ப்படுகிறதை விட என்னுடைய இச்சையை நிறைவேற்றுறது எனக்கு பெருசு கிடையாது அப்படின்னு நீங்க தீர்மானம் பண்ணும்போதே ஆண்டவர் உங்களுக்கு அந்த விடுதலையில நீங்க வாக் பண்ண ஆண்டு உதவி செய்யறவரா இருக்கிறாரு. மூணாவது நான் சொல்லி முடிக்கிறேன், கண்களின் இச்சை. முதலாவது பார்த்தோம் மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இப்போ கண்களின் இச்சை. கண்களின் இச்சைன்னு நம்ம பார்க்கும்போது நிறைய எக்ஸாம்பிள் இருந்தாலும் முதல் ஆரம்பிச்சதை நான் உங்களுக்கு சொல்றேன். தேவன் வந்து ஆதாம் ஏவாளை படைச்சாரு, நல்ல ஆசுவாத்தை கொடுத்தாரு, எல்லாத்தையும் ஆண்டு கொள்ளுன்னு சொன்னாரு. ஆனா அங்க ஒரு டெஸ்டையும் வச்சார். ஏன்னா டெஸ்ட் இல்லைன்னா நம்ம யாருன்னு நமக்கே தெரியாது. நம்ம யாருன்னு ஆண்டவருக்கு நல்லா தெரியும். ஆனா நம்ம யாருன்னு நமக்கு தெரியணும்னா நமக்கு வர டெஸ்ட் தான் நம்மளை யாருன்னு நம்மளை ப்ரூவ் பண்ணும். டெஸ்ட் எழுதுறது வந்து ஆண்டவருக்காக இல்லை, ஆண்டவருக்காக பக்தி வைராக்கியமா நின்ன பாருன்னு நம்ம சொல்றதுக்காக இல்லை. நம்ம டெஸ்ட் எழுதி எடுக்கிற மார்க்கு நான் யாருன்னு எனக்கு என்னையே நான் பார்க்கறது கண்ணாடியில். ஒரு பிரச்சனை வரும்போது ஆண்டவருக்காக நான் நிற்கிறேன்றது வந்து அங்கதான் எனக்கு நானே தெரிஞ்சுக்கிறேன். அப்போ இந்த இடத்துல ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஆண்டவர் என்ன சொன்னார், இந்த பழத்தை புசிக்காதீர்கள், இதை புசிக்கும் நாளே சாகவே சாவீர்கள் அப்படின்னாரு. ஆனா பிசாசு வந்து ஏவாள்கிட்ட சொல்றான், ஆண்டவர் சொன்னாரா? நல்லா தெரிஞ்சுக்கங்க, எப்பெல்லாம் வந்து ஒரு கொஸ்டின் மார்க்கு உங்க விசுவாசத்துக்கு விரோதமா, உங்க ஆசீர்வாதத்துக்கு விரோதமா, உங்களுடைய லைஃப் ஸ்டைலுக்கு விரோதமா, இது செய்யக்கூடாதா, இதை பண்ணுமா அப்படின்லாம் உங்களுக்குள்ள வருதோ அதுக்கு காரணம் என்ன? உங்களுடைய கண்களின் இச்சை. உங்க இச்சையினால நீங்க இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறீர்கள் என்று யாக்கோபு சொல்றார். அவனவன் தன் சுய இச்சையினால இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். அப்போ ஏவாள் என்ன பண்ணாங்க, அந்த கனியை பார்த்தாங்க, இது புசிப்புக்கு நல்லது என்று அவங்களே நினைக்கிறாங்க. நம்ம எதை பார்க்கணும் பார்க்க கூடாதுன்றது
நம்ம கண்களுக்கு நம்ம பேச வேண்டியதா இருக்கு. யாக்கோபு சொல்றாரு, என் கண்களை உம்மோடு கூட நான் உடன்படிக்கை பண்ணிருக்கிறபடினால எப்படி நான் ஸ்திரீயை பார்ப்பது, பரஸ்திரியை நான் எப்படி பார்க்க முடியும்ன்றாரு. எவ்வளவு பெரிய ஸ்டேட்மெண்ட் பாருங்க. அவர் சொல்றாரு, என் கண்ணை ஆண்டவரே நான் உங்க கூட இயேசு கிறிஸ்து வரல, சிலுவையில மரிக்கல, உயிரோட எழுந்திருக்கல, கிருபையை சபைக்கு கொடுக்கல. அந்த காலத்திலே அந்த மனுஷன் சொல்றாரு, என் கண்களை உம்மோடு கூட நான் உடன்படிக்கை பண்ணிருக்கிறேன். என் கண்களை உம்மோடு கூட நான் உடன்படிக்கை பண்ணபடினால எப்படி நான் பரஸ்திரியை பார்ப்பது. நம்ம கண்கள் எதை பார்க்கணும், எதை பார்க்க கூடாது, எதுக்கு டைம் கொடுக்கணும், எதுக்கு டைம் கொடுக்க கூடாது, இந்த டிசிஷன் நீங்க தான் எடுக்கணும். உங்களுடைய மாம்சமோ உங்களுடைய ஆத்மாவோ கிடையாது. அப்போ ஒரு வேலை தேவையில்லாததை நிறைய பார்த்து பார்த்து உங்க சப்கான்சியஸ் அதுல பலவீனமா அடிக்ஷன்ல இருக்குன்னா உங்களுக்கு பரிசுத்த ஆவியான உதவி தேவை. உங்களுக்கு இயேசுவினுடைய உதவி தேவை. ஏன்னா குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆகும், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்ப இந்த போன் இது ஒருத்தர் இப்படியா சொல்றாரு, இந்த போன் நம்முடைய பாவத்துக்கான ஒரு பெரிய வெப்பன். அப்படி நீங்க நினைச்சு உங்க போன் உங்க கூடயே வச்சு பலவீனத்துல இருப்பீங்கன்னா விடுதலாகவே முடியாது. ஆனா இதே போன் எனக்கு பரிசுத்தத்துக்கான ஒரு பெரிய வெப்பன் நீங்க நினைச்சு பாருங்களேன். இதுல நான் கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்பேன், கர்த்தருடைய சத்தத்தை கேட்கறதுக்கு ஆராதனை பாட்டுங்களை போட்டு இதுல வர்ஷிப் பண்ணுவேன், இதை நான் நல்ல காரியங்களுக்கு நான் பயன்படுத்துவேன், என் கண்களை இச்சித்து கொண்டு போற விஷயத்த அந்த டோருங்களை நான் லாக் பண்ணுவேன் நீங்க நினைச்சு நீங்க அதை இப்படி பார்த்தீங்கனாலே உங்க மனம் புதிதானாலே நம்மளை சுத்தி இருக்க பிரச்சனையில இருந்து நம்ம பார்க்கும் போது அந்த பிரச்சனையிலேயே நம்ம வாழ்றதும் நம்ம கையில இருக்கு, அதை விட்டு ஓடுறதும் நம்ம கையில தான் இருக்கு. அப்போ நம்மளை இச்சித்து இழுக்கிறதான காரியங்களை விட்டு நம்ம தான் என்ன பண்ணணும், தூர ஓடணும். யோசேப்பு என்ன பண்ணாரு, அந்த ஸ்திரீ பாவம் செய்ய கூப்பிடும் போது, போத்திபால் வைஃப் கூப்பிடும் போது அவர் அதே இடத்துல இருந்துக்குன்னு நான் ஒன்றும் பண்ண மாட்டேன்னு சொல்ல, அவர் என்ன பண்ண அந்த இடத்த விட்டு ஓடுனாருன்னு இருக்கு. அப்போ உங்களுடைய கண்கள் எந்த விஷயத்த உங்களுக்குள்ள அடிக்ஷனா கொண்டு வருதோ அந்த இடத்துல அந்த காரியத்தை விட்டு நீங்க தூரமா போகணும். அது உங்க போன் உங்க பலவீனமா இருக்கா, அப்ப பொருத்தனை பண்ணுங்க. ஆண்டவரே இதுல இருந்து நான் வெளியே வர வரைக்கும் நான் என்ன பண்ண மாட்டேன், இந்த போனை யூஸ் பண்ண மாட்டேன். இல்ல நீங்க பாக்குற டிவி உங்களுக்கு பலவீனமா இருக்கா, அதுல ஒரு பொருத்தனை பண்ணுங்க. இல்ல நீங்க எதை நீங்க பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அது உங்க ஆத்மாவில அது உங்களை இழுத்துனே இருக்கா செய்யணும்னு, அதுல ஒரு பொருத்தனை பண்ணுங்க. ஆவியானவர் நிச்சயமா ஒரு விடுதலையை தருவார். ஏன்னா இது எல்லாத்த விட நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் அவர் நம்மளை வெற்றி சிறக்க பண்ணுகிறவரா இருக்கிறார். நிறைய ஒரு சக்சஸ்ஃபுல் ஆன விஷயத்த நான் கத்துக்கினேன். நம்ம நிறைய ஊழியம் செய்யறதுனாலயோ, நிறைய நம்ம அந்நிய பாஷையில ஜபிக்கிறதுனாலயோ, இல்லை நிறைய நம்ம கிஃப்ட்ல ஆப்ரேட் ஆகுறதுனாலயோ இந்த பலவீனம்லாம் இருக்காதுன்னு நினைச்சுக்காதீங்க. இந்த பலவீனங்கள்லாம் நமக்குள்ள இல்லாம விடுதலை ஆகணும்னாக்கா பரிசுத்த ஆவியின் கனியில நம்ம வளருகிறவர்களா இருக்கணும், பரிசுத்த ஆவியில நம்ம நடத்தப்படுகிறவர்களா இருக்கணும். The more you know the sweet loving relationship with the Holy Spirit, பரிசுத்த ஆவியானவரோடு நீங்க நடக்க ஆரம்பிச்சீங்கன்னா ஒவ்வொரு நாளும் எப்படி ஒரு உங்களுடைய நண்பனோடு, உங்களுடைய மனைவியோடு, உங்களுடைய பிள்ளைகளோடு நீங்க ஸ்பெண்ட் பண்ணும் போது அவங்களை ஈஸியா காயப்படுத்துவீங்களா? அவங்களுடைய விஷயங்களை நீங்க ஈஸியா அவங்களுக்கு நீங்க துக்கத்தை கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டீங்க. அதை விட மேலானவர் நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர். அவரை நீங்க ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சாலே மாம்சமோ மாம்சத்தின் கிரியோ பாவமோ இது எதுவுமே நம்மளை மேற்கொள்ள முடியாது. ஏன்னா இது வரும்போதே நீங்க யோசிப்பீங்க, ஐயோ நான் இதை செய்யறதை விட அவரை ஹர்ட் பண்றதுதான் பெரிய விஷயம், அதனால அது எனக்கு தேவையில்லை. அவரை நான் சந்தோஷப்படுத்துறதை விட என்னுடைய மாம்சத்தின் கிரியையோ கண்களின் இச்சையோ ஜீவனத்தின் பெருமையோ நான் ஃபீட் பண்றது எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி யூ வில் சாக்ரிஃபைஸ். நம்ம வாழ்க்கையில ஆவியானவர்னால நடத்தப்படுற ஒரு அனுபவத்துக்கு நம்ம போயிட்டோம்னா இந்த மாம்சக்கிரியெல்லாம் விடுங்க, இந்த பூமியில தேவனுடைய மகிமையில நீங்க மகிமையான இடத்துல ஆண்டு உங்களை வைத்து உங்களை ஆஸ்வதிப்பார். ஸோ அதனால ஆவியானவருக்கு விட்டு கொடுங்க, மாம்சத்தின் கிரியைகளை நிறைவேற்றாதிருங்க. நிச்சயமா
கர்த்தர் உங்களை வல்லமையா அவரை ஆசீர்வதித்து அவருக்காக நீங்க மகிமையுள்ள வாழ்க்கை வாழும்படி உங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறவரா இருக்கிறாரு. ஒருவேளை இந்த பலவீனங்களை நீங்க இருக்கிறீங்கன்னு சொல்றீங்களா, நான் இன்னைக்கு உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இந்த நேரம் கர்த்தருடைய அபிஷேகம் எல்லா நுகங்களையும் முறிக்கும், உங்களுடைய பலவீனத்திலிருந்து விடுதலையை தரும். ஆனா நீங்க அனுதினமும் வார்த்தை என்ற தண்ணீரை கொண்டு உங்களை சுத்திகரித்து பரிசுத்த ஆவியினால நீங்க நடத்தப்படும் போது இந்த பூமியில பெரிய காரியங்களை செய்வீங்க. கண்களை மூடி ஜெபம் பண்ணலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இப்பொழுதே என்னோடு கூட இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறதான ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். எல்லா பாவங்களும், எல்லா பாவத்தின் கிரியைகளும், மாம்சத்தின் கிரியைகளும், எல்லா இச்சை, எல்லா விபச்சாரம், எல்லா வேசித்தனங்கள், பெருமைகள், கோபங்கள், துர்க்குணங்கள், குடியின் ஆவி, ஆண்டவரே எதெல்லாம் பலவீனப்படுத்தி இருக்கிறதோ இன்றைக்கு ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே நீர் கொடுத்த வெற்றியை விசுவாசிக்கும் போது அந்த பலவீனங்களை பலிபீடத்தில் நாங்கள் வைத்து இயேசுவின் நாமத்தினால இப்பொழுதே பரிசுத்த ஆவியினால விடுதலையை நான் பேசுகிறேன். இயேசுவின் நாமத்தினால கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுக்கு வெற்றியை கொடுத்ததுக்காய் ஸ்தோத்தரிக்கிறையா. அதே போல உம்முடைய வார்த்தை என்றதான தண்ணீர் அப்பா வெளிப்பாடு அவர்களுக்குள்ளாய் ஆண்டவர் அதிகமாய் அவங்களுக்குள்ளாக அவங்க இருதயத்தில் ஊற்றப்படுவதாக, பரிசுத்த ஆவியினால நடத்தப்படுவார்களாக, உமக்காக கனி கொடுப்பார்களாக, தேவ அன்புல அப்பா எல்லாவற்றையும் ஜெயிப்பார்களாக என்று சொல்லி நான் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.